சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுற ஒரு கட்சியாக அதிமுக இருக்குது அப்படிங்கிறதுல ரியலி ஐ எம் வெரி ப்ரௌட்ஃபுல் இந்த இடத்துல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அப்ரோச் யாருமே பண்ணவும் முடியாது. அதிமுகவினர் ரொம்ப மும்முரமாக செயல்பட்டு இருக்காங்க அப்படின்றீங்க. மும்முரமா அண்ட் வி ஆர் யூசிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ப்ராப்பர்லி. அப்படி இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் உங்களுக்கெல்லாம் வந்து ஜெயிக்கணுன்ற ஒரு தாட்டே இருக்கிற மாதிரி தெரியலன்னு ரொம்ப கடிந்து கொண்டார் எல்லாருக்கிட்டையும் அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று வருது. இப்போ எல்லாம் ஒழுங்காக வேலை பார்க்கல அப்படிங்கிறதுனால தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த தவறாக விமர்சிக்கின்ற அந்த வீணா போன பத்திரிகையாளர்கள் இருக்காங்க. எங்களுக்கு மிஷின் இல்லை ஏன்னா ஆளா உடஞ்சி போச்சு, எட்டா உடஞ்சி போச்சுன்றது. இதே இவங்க வெத்தலை பாக்க போட்டுக்கிட்டு 7 வருஷம் அதே தான் சொல்லிட்டு இருக்குது. ஆனால் நாங்கள் ஒரு வேற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் மாதத்துக்கு முன்னாடி பெருசாக பேசினேன். அஜித்குமார் கொலை வழக்கு அந்த கேஸே போய் அந்த நிக்கிதாங்கிற அந்த ஒரு கேடி லேடி கொடுத்த புகாரே பொய்யான புகார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை தான் வந்து இன்னைக்கு சிபிஐ வந்து நீதிமன்றத்தில் சொல்லி செய்யாத தப்புக்க ஒருத்தன் சாகடிச்சிருக்க இந்த அரசாங்கத்தை மக்கள் விரும்புவாங்க. செக்ஸுவல் அட்ராசிட்டினால பாதிக்கப்பட்ட பெண்கள், அந்த பெண்களோட குடும்பங்கள் சொந்தக்காரன் பந்தக்காரன் திமுகவை நம்புவானா, ஓட்டு போடுவானா? பாதிக்கப்பட்ட விவசாயிகள் திமுக ஓட்டு போடுவாங்க. பாதிக்கப்பட்ட அரசு ஊழியர்கள் பழைய பென்ஷன் நீங்க கொடுக்கல, அவங்க உங்களுக்கு நம்பிக்கையை திருப்பி ஓட்டு போடுவாங்க. இந்த முறை சேப்பாக்கத்தில் உதயநிதி நிற்க போகிறதில்ல, அது தெரியுமா உங்களுக்கு? தகவல்கள் நிற்க போகிறதில்ல. நான் எல்லாம் செய்து கிழித்து விட்டேன், கழட்டி விட்டேன்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு. அப்போ அதே தொகுதியில் நிற்க வேண்டியதானே? ஆனால் மகளிருக்காக செய்திருக்கிற திட்டங்கள் அப்படின்றதெல்லாம் அடிப்படையாக வச்சு 1000 ரூபாய் கொடுத்தது, இலவச பேருந்து பயணம், இன்னும் நிறைய விஷயங்கள், இந்த திட்டங்களெல்லாம் முன் வச்சு தானே பெண்கள் வாக்கு நமக்கு தான். வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடுலாம் நடத்துகிறாங்க, அதிலெல்லாம் அப்படி தானே சொல்கிறாங்க திமுக. சார், நீங்கள் வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடுன்னு ஒரு மஞ்சள் பேக்கில் ஒரு பிஸ்கட் பேக்கெட்டையும் ஒரு மாசா பாட்டிலையும் ஒரு அப்புறம் பிஸ்கட் பேக்கெட்டையும் பிரியாணியும் போட்டு விடுவார்கள் அப்படின்னீங்கன்னா, பிரியாணிக்காக ஓட்டு போட்டு விடுவார்கள் பெண்கள் அப்படின்னீங்கன்னா இங்கே காலங்காலமாக திமுக தான் பண்ணுவோம். பிரியாணிக்கும் கோட்டருக்கும் ஓட்டு போடுவாங்கன்னு இங்கே காலங்காலமாக திமுக தான் பண்ணுறோம். கஞ்சாவால் பாதிக்கப்பட்ட பல அம்மாக்களோட கண்ணீரை பார்த்த இடத்துல நான் வந்து இது சொல்கிறேன். இந்த திமுக ஆட்சி வீட்டுக்கு போவது அப்படிங்கிறது எதிர்கால சந்ததிக்கு நல்லது. நீங்கள் 15 வயசு பையன் வந்து கஞ்சாக்க பாழாகாமல் அவன் இருக்கணும், உருப்படியான பையனா ஒரு அம்மாவுக்கு பையனாக இருக்கணும் அப்படின்னா எந்த அம்மாவும் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதுதான் நிதர்சனம். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஆளும் கட்சியான திமுகவுக்கு எதிராக அதிமுகவினுடைய செயல்பாடுகள், தேர்தலுக்காக விடியா ஆட்சி, உங்கள் வீட்டு பில்லே சாட்சி இப்படின்லாம் நிறைய முன்னெடுப்புகள்லாம் எடுத்திருக்கிறீங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு போய் மக்கள் மத்தியில் ரீச் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்? இப்போ நான் இங்கே வேலை பார்க்குறேன், என்னோடய விருகம்பாக்கம் தொகுதியில் எங்கள் தொகுதிகளில் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம். நேற்றுலேருந்து அது ப்ராஜெக்ட் வந்து போயிட்டேன். இந்தியாவிலே இது யாருமே இவ்வளோ சயின்டிஃபிக்காக இவ்வளோ மாடர்னாக ஒரு தேர்தலை எதிர்கொண்டது கிடையாது. ஸோ எல்லா விஷயங்கள்லேயும் வந்து இவ்வளோ ரொம்ப அட்வான்ஸ்டாக யோசிக்கிற ஒரு கட்சி அதிமுக. நம்ம ஏடிஎம் மிஷின் மாதிரி, அந்த இது மாதிரி பேடிஎம் மிஷின் மாதிரி, அதில் வந்து மக்கள்கிட்ட அவங்களோட விஷயங்களை கேட்டு அங்கேயே கையில் பிரிண்ட் எடுத்து கொடுத்துருவோம். சரிங்களா? அது வந்து ஒரு ரொம்ப நூதனமான, ரொம்ப சயின்டிஃபிக்கான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுற ஒரு கட்சியாக அதிமுக இருக்குது அப்படிங்கிறதுல ரியலி ஐ எம் வெரி ப்ரௌட்ஃபுல் இந்த இடத்துல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அப்ரோச் யாருமே பண்ணவும் முடியாது. நீங்கள் எல்லாமே வந்து ஏதோ நாங்களாம் ரொம்ப பழமையான ஆட்கள், பழமைவாதிகள் அப்படின்லாம் வந்து ஒரு பிக்சர் கிரியேட் பண்ணுது. அதிமுகவினர் ஒரு ரொம்ப மும்முரமாக செயல்பட்டு இருக்காங்க அப்படின்றீங்க. மும்முரமா அண்ட் வி ஆர் யூசிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ப்ராப்பர்லி. அப்படி இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் உங்களுக்கெல்லாம் வந்து ஜெயிக்கணுன்ற ஒரு தாட்டே இருக்கிற மாதிரி தெரியலன்னு ரொம்ப கடிந்து கொண்டார் எல்லாருக்கிட்டையும் அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று வருது. அப்போ எல்லாம் ஒழுங்காக வேலை பார்க்கல அப்படிங்கிறதுனால தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த கோபம். ஒரு 6 மாதத்தில் மாவட்ட செயலாளர்களை பல முறை கூப்பிட்டு பேசியிருக்காரு. சரிங்களா? பேசும்போது எந்த தலைவருமே வந்து இப்போ வீட்லேயே வந்து எக்ஸாமுக்கு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தால் என்ன சொல்லுவாங்க? அம்மா எப்போ பாரு ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கிற, இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டு இருக்க, இல்லை தின்னுக்கிட்டே இருக்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அது வந்து என்னது, இன்னும் கூட இப்போ வந்து 90 மார்க் வாங்குற குழந்தை நம்ம திட்டினா 92 மார்க் வாங்கணும்ல.
அந்த மாதிரி தானே ஒழிய இது வந்து நாங்கள் வந்து நீங்கள் ஒருத்தர் வந்து விமர்சனம் பண்ணுறாரு, உங்களுக்கு அந்த மாதிரி என்ன இல்லையா இந்த என்ன இல்லையாலாம் திட்டுறாரு அப்படின்னா இதை விட கடுமையான வார்த்தைகள்லாம் கூட உள்ள யூஸ் பண்ணியிருக்கலாம். அது மீடியாவுக்கு வராமல் கூட இருக்கலாம். அது அந்த கூட்டத்துக்குள்ளே இருந்தால் மாவட்ட செயலாளர்களுக்கு மட்டும் தான் தெரியும் என்ன திட்டினாரு, ஏன் திட்டினாரு, எப்படி திட்டினாரு. ஏன்னா எஸ்ஐஆர் பணி வந்து முடிய போகுது. ஸோ அது எல்லாமே சின்சியராக நம்ம பண்ணியிருக்கோமா இல்லையா, அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லையா. உங்களுக்கு எஸ்ஐஆரை வச்சு தான் இந்த தடவை ஓட் பேங்க் வந்து ஏன்னா போன தடவை மாதிரி கிடையாது. இந்த தடவை 94 லட்சம் ஓட்டு வெளியே போயிருக்குது. புதுசாக நம்ம எவ்வளோ உள்ளே கொண்டு வரோம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்சியரான ஒர்க்கு. அந்த ஒர்க்கை ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் சின்சியராக பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறதையும் இந்த கூட்டத்தில் திருப்பி ஒரு தடவை இது ஒரு பலமுறை ஆய்வு பண்ணிட்டாரு. திரும்பவும் இதை ஆய்வு பண்ணியிருக்காரு. எங்கள் ஐடி விங்கோட செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டுக்காரு. அதாவது இப்படி விமர்சனம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விமர்சனத்துக்கு முன்னாடி அவர் எங்கள் அதிமுகவோட 80 மாவட்டங்களையும் நூக்கன் கார்னர் கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு பார்ப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு ஒவ்வொரு அணியையும் தனித்தனியாக பிரித்து பார்த்து இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்களோட செயல்பாடுகள் இருக்குது, இவங்க செயல்பாடுகள் இருக்குது, எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்த்து இப்போ என்னோடய ஹிஸ்ட்ரியை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் நான் எத்தனை ட்விட்டு போட்டிருக்கேன், எத்தனை ட்விட்டு ரீட்வீட் பண்ணி வச்சுருக்கேன், எத்தனை ட்விட்டு கோட்டு போட்டு எழுதி வச்சுருக்கேன், இது எல்லாமே அதில் என்னை பற்றின ஒரு தகவல். அப்படின்னா நாங்கள் ஐடி விங்கில் வந்து ஒரு 50,000 பேர் இருக்கோம். எங்கள் 50,000 பேர்த்தை பற்றின தகவலும் அவர் டேபிளில் நேரம் இருக்கும். அப்படின்னா இவ்வளோ கீனாக வாட்ச் பண்ணுற ஒருத்தர் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் சொல்கிறதுல ஒரு தலைவராக சொல்கிறதுல மாவட்ட செயலாளர்கள் யாருமே வருத்தப்பட மாட்டாங்க. அப்போ என்னன்னா நம்ம எல்லாருமே அவரோட அந்த கண்காணிப்பு வளையத்தின் கீழ் இருந்துக்கிட்டே இருக்கிறோன்றது ஒரு நிர்வாகிக்கு அது பெருமை சார். என்னை பற்றின டேட்டா பொதுச் செயலாளர்கிட்ட இருக்குது. அப்போ நான் இன்றைக்கி இவ்வளோ வேலை பார்க்குறேங்கிறத அவர் தெரிஞ்சு வச்சுருக்காரு. ஒரு வட்ட செயலாளராக நான் என்னென்ன வேலைகளை பார்த்து வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா இந்த பில்லே சாட்சி அப்படிங்கிறது, அந்த பில்லு விஷயங்கள் எத்தனை மாவட்டத்தில் இன்றைய தேதிக்கு எத்தனை மாவட்டத்தில் எத்தனை பகுதிகளில் எத்தனை பேர் ஃபீல்டுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா கொண்டு அவருக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ என்ன அப்படின்னா வி ஆர் ஒர்க்கிங் வெரி ஸ்மார்ட்லி, அப்புறம் ரொம்ப சயின்டிஃபிக்லி. அதுதான் இங்கே நிஜம். ஆனால் வெளியில் வந்து எங்களை வந்து தவறாக விமர்சிக்கின்ற அந்த வீணாக போன பத்திரிகையாளர்கள் இருக்காங்களே, எங்களுக்கு மிஷன் இல்லை, ஏன்னா 6 உடஞ்சி போச்சு 8 உடஞ்சி போச்சுன்றது, இதை இவங்க வெத்தலை பாக்க போட்டுக்கிட்டு 7 வருஷம் அதே தான் சொல்லிட்டு இருக்குது. ஆனால் நாங்கள் ஒரு வேறு ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இல்லை அதை மக்களுக்கு புரிய வச்சுட்டு இருக்கிறீங்களான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஷியோராக, கண்டிப்பாக. இப்போ ஏன்னா அப்படியாப்பட்ட விஷயங்கள் போகுதுன்னா இப்போ இன்னொரு பக்கம் முதல்வர் சொல்கிற விஷயம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா திராவிட மாடல் 2.0 ஆட்சி தான் மறுபடியும் மலரும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அப்போ அவருக்கு வந்து அந்த கட்சி தலைவராக அவருக்கு போயிட்டு இருக்கிற இன்புட் என்னவாக இருக்கும், மக்கள்கிட்ட நம்ம போய் எவ்வளோ ரீச் ஆகிட்டு இருக்கோன்ற அந்த தகவல் அவருக்கு போய் சேர்றது, அந்த நம்பிக்கையில் தானே அவர் சொல்கிறாரு. இந்த முறை அவர் வந்து எப்பயுமே அப்படியே தான் சொல்லிட்டு இருப்பார். அது அவர் ஒரு முதல்வராக அப்படி தான் சொல்லணும், வேறு வழி கிடையாது. ஆனால் அவருக்கு உளவுத்துறை ரீசெண்டாக கொடுத்த ரிப்போர்ட்டே வந்து பெண்கள் இந்த அரசாங்கத்தின் மீது நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்து பெண்கள் புதுமை பெண் திட்டம் மாதிரி ஒரு 1000 ரூபாய் கொடுத்தலாம் ஓட்டை விலைக்கு வாங்க முடியாது சார். பிகாஸ் கஞ்சா அண்டு போதைப்பொருள் எல்லா அந்த போதை வஸ்துக்கள் எல்லாமே வந்து ஏன்னா நேற்று ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பையன் வந்து அவனோட புக்குக்குள்ளே வச்சு கொண்டு போயிருக்கான். அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இன்றைக்கி ஸ்கூல்ஸில் அது ரொம்ப கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூல்னெல்லாம் இல்லை, ஸ்கூல் பசங்க எல்லாமே படிக்கிறான். 10 லட்சம் பேர் இந்த வருஷம் படிச்சுட்டு இருக்கான் 10th and +2னா அவன்கிட்ட கஞ்சா போய் சேர்ந்துருக்கு. அதுதான் நிஜம். அப்படிங்கும்போது இந்த கஞ்சாவாலேயே திமுக ஆட்சி வீட்டுக்கு போகிறதுக்கு 1000 காரணம்னு இருக்கலாம். அதில் முதல் காரணம் இந்த கஞ்சாவும் போதைப் பொருட்கள் தான். அது வந்து ரிப்போர்ட் அவங்களுக்கு வந்து உளவுத்துறை 3 முறை அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருச்சு அவங்கள்ட்ட. இந்த பெண்கள்கிட்ட இந்த போதைப் பொருள்னால் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்குது, அதிருப்தி இருக்குது அப்படின்னு. ஆனால் அவர் கரெக்ட் பண்ணிக்கவே இல்லையே. அப்படிங்கிறதுனால இது வந்து அதுக்கு ஒரு இந்த அரசாங்கம் அதாவது காவல்துறை எவ்வளோ ஒரு கேவலமான முறையில் செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பெருசாக பேசின அஜித்குமார் கொலை வழக்கில் அவரை கொன்னதில் அந்த கேஸே போய் நான் உங்கள் டிவியில் அப்போவே வந்து உங்ககிட்ட பேசினேன், இன்னொரு ஜேர்னலிஸ்ட்டை பேசும்போது சொன்னேன், அந்த நிக்கிதாங்கிற அந்த ஒரு கேடி லேடி கொடுத்த புகாரே பொய்யான புகார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை தான் வந்து இன்றைக்கி நேற்று வந்து சிபிஐ வந்து நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறேன். அப்படிங்கும்போது செய்யாத தப்புக்கு ஒருத்தன் சாகடிச்சிருக்க இந்த அரசாங்கத்தை மக்கள் விரும்புவாங்களா? அதை மட்டும் நீங்கள் யோசிச்சிங்க. அஜித்குமார்னு அன்றைக்கி எல்லாருமே கதறணும். ஆனால் இன்றைக்கி தெரியுதா அந்த பையன் பாவம் யாரோ ஒரு அப்பாவி பையன், அப்பா இல்லாத பையன், அவன் செய்யவே செய்யலை, அந்த நகையை திருடலை. அந்த அம்மா அது அம்மானெலாம் சொல்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு ஆள். அது
அது யார் என்ன பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், அதுக்கு என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்னு தெரியல. அது கொடுத்த ரிப்போர்ட், அந்த புகார் வந்து உண்மையா பொய்யான்னு தெரியாமையே அநியாயமாக ஒரு பையனை சாகடிச்சிருக்கல இந்த அரசாங்கம். இப்போ அதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறத இந்த செய்தியை பார்க்குற ஊடகங்கள் வேணால் நீங்கள் விவாதிக்காமல் இருக்கலாம் சார். அந்த செய்தியை பார்த்தா மக்கள் விவாதிப்பாங்களா இல்லையா? அவன் சொந்தக்காரங்கள் விவாதிப்பாங்களே. இப்போ நீங்கள் அந்த பகுதிகளில் போய் நீங்கள் அவங்க வீடு கொடுங்க, இடம் கொடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, 10 லட்சம் காசை கொடுங்க. கனிமொழி மேடம் போய் அங்கேயே குடியிருக்கட்டும், அவங்க தமிழரசு மேடம் போய் அங்கேயே குடியிருக்கட்டும். அப்புறம் அவங்க ஜாதிக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நீங்கள் என்ன வேணாலும் நாடகம் நடத்தலாம். நாடகம் நடத்துறது மூலமாக உங்களுக்கு ஓட்டு கிடச்சிரும், நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு நம்புறீங்களா? இல்லை. அந்த மாதிரி தான். அந்த மாதிரி 25 என்கவுண்டர்னால் பாதிக்கப்பட்ட 25 என்கவுண்டரால் கொல்லப்பட்ட அந்த 25 பேர்த்தோட குடும்பம், அந்த குடும்பத்தோட குடும்பம் திமுக ஓட்டு போடுமா? செக்ஸுவல் அட்ராசிட்டினால் பாதிக்கப்பட்ட பெண்கள், அந்த பெண்களோட குடும்பங்கள் சொந்தக்காரன் பந்தக்காரன் திமுகவை நம்புவானா, ஓட்டு போடுவானா? பாதிக்கப்பட்ட விவசாயிகள் திமுக ஓட்டு போடுவாங்களா? பாதிக்கப்பட்ட அரசு ஊழியர்கள், பழைய பென்ஷன் நீங்கள் கொடுக்கல, அவங்க உங்களுக்கு நம்பிக்கையாக திருப்பி ஓட்டு போடுவாங்களா? நீங்கள் இந்த மாதிரி ஒரு 10 லிஸ்ட்டு எடுத்து பாருங்கள். அப்போ இந்த மாதிரி அவருக்கே ரியாலிட்டி தெரியும். இருந்தாலும் நம்ம என்ன சொல்லணும்? ஜெயிச்சிருவோன்னு சொல்லணும். இந்த முறை சேப்பாக்கத்தில் உதயநிதி நிற்க போகிறதில்ல, அது தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், தகவல்கள் வந்து நிற்க போகிறதில்ல. நான் எல்லாம் செய்து கிழித்து விட்டேன், கழட்டி விட்டேன்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்கள. அப்போ அதே தொகுதியில் நிற்க வேண்டியதானே? ஆட்சிக்கு வந்த புதுசில் அங்கே கழிவறையெல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு கேமராவை ஏதோ ஒரு 4 யூடியூப் சேனலோட கேமராவை கூட்டிகிட்டு போய் அங்கே கழிவறைகளெல்லாம் திறந்து எட்டி பார்த்துட்டு இருந்தார்ல உதயநிதி. அப்புறம் திடீர்னு உட்காந்து நீங்கள் கார் ரேஸ் நடத்துனீங்களே. இப்போ நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம்னா நிற்க வேண்டியதானே அதே சேப்பாக்கத்தில். அதில் பேர் வேறு என்ன? சேப்பாக்கம் சேகுவாரா கேவலப்படுத்துனீங்கல்ல. மீடியாலாம் உதைக்கணும் சார். இல்லை, திமுக காரங்க சொல்லலைல்ல, திமுக காரங்களா சொன்னாங்க. அதை விமர்சிக்கிறதுக்காக சொல்லலை. அதை சேப்பாக்கம் சேகுவாரான்னு அவங்களே பாராட்டிக்கிட்டாங்க. கூட சுற்றுற செவ்வாழைகள் இந்த அண்டா குண்டான்னு சொல்கிற இதுகள்லாம் பாராட்டுனது. சேகுவாராவை நீங்கள் வெளிப்படுத்துகிற எல்லா கம்யூனிஸ்ட்டும் வாய மூடிட்டு இருந்தாங்க. அப்போது இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. நான் இப்போ உங்கள்கிட்ட ஃப்ளோவில் சொன்னதே ஒரு 10 குரூப் ஆஃப் பீப்புள் வர்றாங்க. அப்படிங்கும்போது என்கிட்ட தமிழ்நாட்டில் திமுக அரசாங்கத்துக்கான ஒரு எதிர்ப்பு. நான் இது ஒரு அதிமுக காரியாவோ ஒரு ஜேர்னலிஸ்டாகவும் சொல்லலை. நான் இது சொல்கிறது ஒரு பெண்ணாகவும் ஒரு அம்மாவாகவும் சொல்கிறேன். கஞ்சாவால் பாதிக்கப்பட்ட பல அம்மாக்களோட கண்ணீரை பார்த்த இடத்துல நான் வந்து இது சொல்கிறேன். இந்த திமுக ஆட்சி வீட்டுக்கு போவது அப்படிங்கிறது எதிர்கால சந்ததிக்கு நல்லது. இன்றைக்கி 15 வயசு பையன் கஞ்சாக்க பாழாகாமல் அவன் இருக்கணும், உருப்படியான பையனாக ஒரு அம்மாவுக்கு பையனாக இருக்கணும் அப்படின்னா எந்த அம்மாவும் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதுதான் நிதர்சனம். அதை இந்த ஆட்சி புரிந்து கொள்கிறதா இல்லையான்றது தெரியல. ஆனால் மகளிருக்காக செய்திருக்கிற திட்டங்கள் அப்படின்றதெல்லாம் அடிப்படையாக வச்சு இந்த 1000 ரூபாய் கொடுத்தது, இலவச பேருந்து பயணம், இன்னும் நிறைய விஷயங்கள், இந்த திட்டங்களெல்லாம் முன் வச்சு தானே பெண்கள் வாக்கு நமக்கு தான். வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடுலாம் நடத்துகிறாங்க, அதிலலாம் அப்படி தானே சொல்கிறாங்க திமுக. சார், நீங்கள் வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடுன்னு ஒரு மஞ்சள் பைக்கில் ஒரு பிஸ்கட் பேக்கெட்டையும் ஒரு மாசா பாட்டிலையும் ஒரு மிக்சர் அப்புறம் என்னது ஒரு பிஸ்கட் பேக்கெட்டையும் பிரியாணியும் போட்டு கொடுத்தா ஓட்டு போட்டு விடுவார்கள் அப்படின்னீங்கன்னா, பிரியாணிக்காக ஓட்டு போட்டு விடுவார்கள் பெண்கள் அப்படின்னீங்கன்னா, இங்கே காலங்காலமாக திமுக தான் உட்காந்துருக்கோம். காலங்காலமாக திமுக தான் பிரியாணிக்கும் கோட்டருக்கும் ஓட்டு போடுவாங்கன்னு இங்கே காலங்காலமாக திமுக தான் உட்காந்துருக்கணும். ஏன் திமுகவை மொதல் ஒரு 13 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம், 23 வருஷம் கண்டினியூஸாக என் வீட்டுக்குள்ள உட்கார வச்சுருந்துச்சு. அப்போது இங்கே பெண்களுக்கான திட்டங்கன்னா நீங்கள் இப்போ நீங்கள் சொல்லும் போதே உங்களுக்கு ஃப்ளோவில் 2 திட்டம் தான் வருது. இலவச பேருந்தும் 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டம். சரிங்களா? அதை தாண்டி அதிகமாக பலனடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற வகையில் அவங்க சொல்கிறாங்க. இல்லை, எங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட தாலிக்கு தங்க திட்டம் கொடுக்கப்படலை. சரிங்களா? பெண்களுக்கு இந்த திருமண உதவித்தொகை திட்டம் உயர்த்தி தரப்படும்னாங்க, அதை கொடுக்கல. பேறுகால உதவி திட்டம் 18,000 அது 24,000 ஆக்கி தருவோம் நாங்கள், அதை கொடுக்கல. அப்புறம் எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு நாங்கள் வீட்டுக்கே பிரசவம் பார்க்குற மாதிரி உங்களுக்கு அந்த செக் பண்ணுறதுக்கான ஒரு வேன்லாம் நாங்களே அரேஞ்ச் பண்ணுவோம், ஆம்புலன்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவோம். நாங்கள் அந்த மாதிரி கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே கிட்டத்தட்ட மகளிர் நலன், கைம்பெண்கள் நலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 வாக்குறுதி கொடுத்தாங்க. அதில் ஒரே ஒரு 30 வாக்குறுதிக்கு ஒரே வாக்குறுதி என்ன அப்படின்னீங்கன்னா, அந்த பேறுகால விடுமுறையை 9 மாதத்துலேருந்து 12 மாதமாக ஆக்குவோன்னு சொன்னாங்க. அது ஒன்று மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. மீதி கிட்டத்தட்ட 250லேருந்து 270 வரைக்கும் அவங்க வாக்குறுதி இருக்கும். மகளிர் நலனும் கைம்பெண்கள் நலன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இந்த ஒரு வாக்குறுதி தான், 20 வாக்குறுதியில் பெண்களுக்கு கொடுத்து 20 வாக்குறுதியில் இந்த ஒரே ஒரு வாக்குறுதியை மட்டும்தான் அவங்க நிறைவேற்றியிருக்கிறார்கள். அப்படிங்கிறதுனால பெண்களுக்கு அவங்க பெருசாக எதுவுமே செய்யலை அப்படிங்கிறது மட்டும்தான் நினச்சோம். இப்போ ஆனால் அதே இடத்துல பெண்கள் இந்த ஆட்சியில் திமுக காரனால் பாதிக்கப்பட்ட பெண்களே பெரிய அளவுக்கு ஒரு பொண்ணை ரூம்குள்ளே வச்சு பல மாதமாக ரேப் பண்ண அந்த திமுக காரனை என்ன பண்ணியிருக்காங்க இன்ன வரைக்கும்?
என்ன பண்ணியிருக்காங்க அவனை? கட்சியை விட்டே நீக்கல தெரியுமா? அவனை நீக்கல. ரிப்போர்ட்டரை அடித்தானே பழனியாண்டி, அவன் தான் சொல்லணும். ஏன்னா அவனுங்களாம் என்ன மரியாதை? இருந்தாலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், என்ன சட்டமன்ற உறுப்பினர் ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணுறான். அப்புறம் போய் உனக்கு என்ன பெரிய சட்டமன்ற உறுப்பினர்? சட்டமன்ற உறுப்பினர் எதுக்கு வாங்கின நீ? ரவுடித்தனம் பண்ணுறதுக்கா? அப்போ இந்த மாதிரி மீடியாவில் நம்ம பேசுகிறோம், அதனால டீசெண்டாக பேசணுன்ற எத்திக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு அக்கிரமக்காரர்களுக்கு அதை ஃபாலோ பண்ண வேண்டாம்னு நான் பர்சனலாக. ஓகே, இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றாதது முக்கியமான ஒரு பிரச்சனையாக மக்கள் மத்தியில் எதிரொலிக்கும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இதுக்கு மெயின் காரணமாக சொல்வது அதிகமாக கடன் வாங்கியிருக்கிறார்கள், நிதி சுமை இருக்கிறது. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்னால அது நிறைவேற்ற முடியாமல் போகுது அப்படின்னா, ஏற்கனவே கடன் 9 லட்சம் கோடிக்கு இருக்குது, இது அதிமுகவும் சொல்லிட்டு வரீங்க. அப்போது அந்த கடனெல்லாம் அடைக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். இப்போ நம்மளும் அடுத்து வந்தால் கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்து அது நிதி சுமை வரும். அப்போ இப்படி ஒரு பெரிய நெருக்கடி ஒன்று இருக்குது ஃப்யூச்சரில். அப்போ எந்த நம்பிக்கையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சில வாக்குறுதிகள் வெளியிடுறாரு, அதில் சொல்கிற விஷயங்கள்லாம் இந்த கேள்விகளை முன்வைக்குது. அந்த மானியத்தில் கேஸ் சிலிண்டர், கல்வி கடன் ரத்து, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்கிறார் இல்லையா? பெண்களுக்கு 2000 ரூபாய் கொடுத்தல். ஆமாம், 2000 ரூபாய் கொடுத்தது. இப்போ 1000 ரூபாய் கொடுக்குறதுல இந்த நிதி சுமையெல்லாம் இருக்குன்ற இப்போ ஒரு விமர்சனமும் ஒரு பக்கம் இருக்குது. அப்போ நீங்கள் இன்னும் 2000 ரூபாய் கொடுக்குறேன்றீங்க. அப்போது இது மேற்கொண்டு தமிழ்நாட்டினுடைய கடனை தான் நீங்கள் அதிகப்படுத்த பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வருதுல்ல. இல்லை, நாங்கள் அந்த கடனெல்லாம் அடைக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணுவோன்னா ஓகே, ஒரு பாசிபிலிட்டிஸ், ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்குன்னு. எப்படி இதெல்லாம் சமாளித்து இந்த திட்டங்களை நிறைவேற்ற போகுது அதிமுகன்னு ஒரு கேள்வி வரும்ல. கோபி சார் வந்து 1.5 நிமிஷம் கேட்ட இந்த கேள்வியை வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து எங்களுடைய பொதுச் செயலாளர்கிட்ட 2 வாரத்துக்கு முன்னாடி கேட்டப்போ அவர் சொன்ன பதில் ஒரே சிம்பிளான பதில் அப்படின்னா, நிர்வாகத்திறன் இருக்கின்ற அரசாங்கத்துக்கு இதையெல்லாம் சாத்தியமாக்குவது முடியும் அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படின்னீங்கன்னா, திமுக அரசாங்கம் வந்து கரண்ட் பில்லை ஒரு 100% அதிகப்படுத்தியிருக்குது. அதில் வருகின்ற வருவாய், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சொத்து வரி, வீட்டு வரி, இது எல்லாத்தையுமே ஏற்றி விட்டுருக்குது. அப்போது இந்த வரிகள் ஏற்றத்திலே மட்டுமே திமுக அரசாங்கத்துக்கு கடந்த 3 ஆண்டுகளாக 1 லட்சம் கோடிக்கு கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி வருமானம் அரசாங்கத்துக்கு. சரிங்களா? அது இல்லாமல் தான் இந்த பக்கம் 5 லட்சம் கோடி கடனும் வாங்கியிருக்காங்க. அப்போது இவ்வளோ பெரிய பணத்தில் நீங்கள் இதை சரியாக நிர்வகிக்க முடியும். இப்போது எங்கள் பொதுச் செயலாளர் கேட்குற கேள்வி என்னென்னா, உங்களுக்கு 1 லட்சம் கோடி வருமானமும் உயர்ந்துருச்சு, இந்த பக்கமும் கடனும் உயர்ந்துருக்கீங்க. அப்போ இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் கோடியை நீங்கள் வச்சு என்ன டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டு மக்களுக்காக கொடுத்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஏதாவது மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தியா, ஆர்ட்ஸ் காலேஜ் கொண்டு வந்தியா, இல்லை புதுசாக வேறு ஏதாவது திட்டங்கள் கொண்டு வந்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. அதிமுக காலத்தில் நிறைவேற்றப்படாமல் பாதியில் விட்டுட்டு போன திட்டங்களை எதாவது நிறைவேற்றி வச்சுருக்காங்களேன்னா அதுவும் கிடையாது. புதுசாக தொழில்கள் ஏதாவது தொடங்கப்பட்டுச்சுனாலும் அதுவும் கிடையாது. அப்படிங்கும்போது இவர்களுக்கு அது பொம்மை அரசாங்கம், நிர்வாக திறன் இல்லாத அரசாங்கம்னு சும்மா சொல்லலை. அவர் 4.25 வருஷம் இருந்தபோது செய்த விஷயங்களில் கால்வாசியை கூட ஸ்டாலின் அவர்களால் செய்ய முடியலை. அதனால தான் நேருக்கு நேர் வாங்க நம்ம விவாதிக்கலான்னு கூப்பிட்டப்போ அவர் வரல. கனிமொழி எங்கள் அண்ணன் காத்துக்கலாம் நேரம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரிங்களா? அப்போ என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதில் இன்னும் ரொம்ப விஷயம் பத்திரிகைகள் பேச மறுக்கின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க 24 ஹவர்ஸும் சாராயம் கிடைக்கின்றது. சரிங்களா? கவர்மெண்ட்டோட கணக்கில் வர 6000 டாஸ்மாக் இல்லாமல் அன்அஃபிஷியலாக இருக்கிற டாஸ்மாக் வந்து 10,000. அந்த கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணு ரேப் பண்ணப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன, அதெல்லாமே அன்அஃபிஷியலாக வந்த டாஸ்மாக் தான், கணக்கில் வராத தான். அந்த மாதிரி கணக்கில் வராத டாஸ்மாகோட வருமானமே ஒரு இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா 20 ரூபா வசூலிக்கிறதுல 15 கோடி ஒரு நாளைக்கு, பர் டே 15 கோடி. அந்த பாட்டிலோட மூடி இருக்கு இல்லையா, அந்த ஈயம் இருக்குல்ல, அந்த ஈயத்தை தனியாக எடுத்து வச்சிடணும். மூடியை வந்து தனியாக எடுத்து கொடுத்தணும். அதில் வருகின்ற வருமானம் ஒரு மாதத்துக்கு பல 100 கோடி. சரிங்களா? பாட்டிலு, அந்த ஈயம் தனியாக, அந்த அட்டை பாக்ஸ் வருது இல்லையா, அது மாதத்துக்கு பல 100 கோடி. இது எதுவுமே கவர்மெண்ட்டோட அக்கௌண்ட்டில் ஏறதில்லை. செந்தில் பாலாஜி இன்னைக்கு தேதிக்கு அமைச்சர் இல்லை, ஆனால் இந்த வருமானம் அத்தனையும் செந்தில் பாலாஜிக்கு போகுது. செந்தில் பாலாஜி இது அத்தனையும் தான் வச்சுக்கிறது இல்லை, முதல் குடும்பத்துக்கு கொடுக்கிறார். அப்போ ஒத்த டாஸ்மாகுன்ற ஒரு ஹெட்டிங் கீழே கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோடிகளுக்கு மேலே கணக்கில் வராத பணம் இருக்கிறது. இதைத்தான் ஆரம்பத்தில் யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிஆர் சார் சொன்னார். அதனால தான் பிடிஆரை பதவி இறக்கம் செய்தார்கள். அப்போ சார் நம்ம நினைக்கிறோம் அந்த பாட்டிலில் ஒரு ஈயம் மூடி இருக்குது, அது இனத்துக்கு போயிடும்னு நினைக்கிறோம். ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் விற்கிது. அப்போ 1 கோடி பாட்டிலில் அந்த ஈயம் மூடிக்கு, ஈயம் வந்து அவ்வளோ ஒரு காஸ்ட்லியான ஒரு பொருள். அப்படிங்கும்போது ஒரு பாட்டில் மூடியில் அவர் சம்பாதிக்கிறார் சார் செந்தில் பாலாஜி.
அந்த அட்டை பாக்ஸ் என்னத்துக்கு ஆயிரப்போதும் நீங்கள் குப்பையில் போடுறீங்க, அது அவர்கள் காசாக்குகிறார். அப்போ இது எல்லாமே அரசாங்கத்துக்கு கணக்கு. இது நான் வந்து சொல்கிற ஒரே ஒரு டாஸ்மாக் துறையில் இந்த மாதிரி தான் பத்திரப்பதிவில் நடக்குது, இந்த மாதிரி தான் பள்ளிக்கல்வித்துறையில் நடக்குது. ஒவ்வொரு துறையிலும் மாதிரியான இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்கிறோம், திமுக சயின்டிஃபிக் ஊழலில் கில்லாடி அப்படின்னு ஏன் சொல்கிறோம்? நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருப்பீங்களா? அந்த மூடியில் இருக்க ஈயத்தை கலட்டி வச்சு அதை தனியாக வைக்கணும், அதை தனியாக விற்று தராத, தனியாக கணக்கு காட்டாத டாஸ்மாக் ஊழியருக்கு மெமோ கொடுக்குறாங்க சார். டாஸ்மாகில் இவ்வளோ அக்கிரமம் நடந்துட்டுருக்குது, எந்த பத்திரிகைகளும் இது எழுதாது. இப்போ நான் வந்து ஃபீல்டுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு ஊருக்கு போகும்போது வரும்போது நான் மீடியாவில் பேசுகிற ஆளுன்றதுனால அங்கே பார்த்து மக்கள் சொல்கிறது, டாஸ்மாகில் வேலை செய்கிற ஊழியர்கள் சொன்ன விஷயங்கள் தான் எனக்கு இவ்வளோ தெரியும். அதனால தான் இது வந்து நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம சொல்கிறோம். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இங்கே வந்து ஊழல் வருமானம் இல்லாமல் இல்லை, தமிழக அரசாங்கத்துக்கு வருமானம் வருகின்றது. ஆனால் அந்த வருமானம் எங்கே போகிறதுங்கிறதுல தான் இங்கே அத்தனை குளறுபடிகளும் நடந்திருக்குது. அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக அரசாங்கம் 26 அமைந்த போது இந்த நிதி மேலாண்மைங்கிறது கடினமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு வெற்றிகரமான அரசாங்கத்தை எப்படி கடந்த 10 ஆண்டுகளாக கொடுத்தோமோ அதே மாதிரி அதை விடவும் ஒருபடி மேலான ஒரு வெற்றிகரமான ஒரு வளர்ச்சி பாதையை செல்லக்கூடிய தமிழ்நாட்டை அமைதி வளம் வளர்ச்சிங்கிற கான்செப்டில் மீண்டும் ஒரு நல்ல ஆட்சியை வந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் அமைகின்ற அரசு மிக நிச்சயமாக. அதுதான் நானும் நிறைவாக கேட்கணும்னு நினச்சேன். நிறைவாக இப்போ எதுக்காக மக்கள் அதிமுகவை திரும்ப ஆட்சியில் அமர்த்தணும், குறிப்பாக பாஜகவோட கூட்டணியில் இருக்கும்போது? பாஜகவோட கூட்டணியில் இருக்கும்போது இந்த கான்செப்டை வந்து நீங்கள் வந்து 2021 தேர்தலில் வந்து பாஜக அப்படிங்கும்போது பொதுமக்களிடம் உண்மையிலேயுமே ஒரு பயம் இருந்தது, இல்லைன்னா நாங்கள் சொல்லவே இல்லை. சரிங்களா? பல இடங்களில் பிரதமரோட படங்களை போட முடியாத அளவு கூட பயங்கள் இருந்தது. ஆனால் சார் பாஜகவே பரவாயில்ல போல இருக்கு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியை திமுக கொடுத்திருக்கிறது. இங்கே பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்திருக்கிறது. போதை கலாச்சாரம் நீங்கள்லாம் இமேஜின் பண்ணுறதுக்கும் பல 100 மடங்கு அது நடந்திருக்கு. சரிங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த போதை அண்ட் பெண்கள் மீதான, பெண்கள்ங்கிறத விட பெண் குழந்தைகள், பள்ளியில் இருக்கிற குழந்தைகள் மீதான அந்த வன்முறையெல்லாம் வந்து இதெல்லாமே நம்ம இமேஜினேஷனை தாண்டி என்னமோ அங்கே நடந்திருக்கு. அப்படிங்கும்போது ஒரு சாதாரண ஒரு ஓட்டு போடுற மக்களுக்கு, ஒரு பொதுமக்களுக்கு, அரசியல் பேசாமல் நான் வந்து ஒரு சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன் சார், நான் என்ன சார் நினைப்பேன்? போன வருஷம் நான் வந்து ஒரு மாதத்துக்கு எனக்கு மாத செலவு 10,000 ஆச்சு. 3 பேர் இருக்கேன் எங்கள் குடும்பத்துக்கு. மாதம் எனக்கு செலவு 10,000, வாடகை இல்லாமல் ஒரு சாப்பாடு செலவு மட்டும் 10,000 ஆச்சு. அப்படின்னா இப்போது அந்த செலவு வந்து எனக்கு 18,000 ரூபாய் ஆகுது. அதே 3 பேர் தான். போன வருஷம் சாப்பிட்டதை விட ஒரு கை இப்போ வந்து வயசாகுதுன்றதால ஒரு கை குறைச்ச கூட சாப்பிட்லாம். ஆனால் 18,000 இருக்குது, என் செலவு 18,000 இருக்குது. அப்போ ஓட்டு போடும்போது ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் அம்மா தான் யோசிப்பாங்க. 45 ரூபா கொடுத்து 1 லிட்டர் பால் வாங்கினதுக்கும் 60 ரூபா கொடுத்து இன்றைக்கி ஒரு பால் வாங்குறதுக்கு இருக்குமான வித்தியாசத்தை அதை பார்ப்பாங்க. அப்போ அந்த இடத்துல தான் நாங்கள் அந்த எக்யூப்மெண்ட் நாங்கள் கொடுத்து எல்லா இடத்துலையும் அதை சொல்கிறோம். 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சியினால் ஒரு குடும்பத்துக்கு நீங்கள் 4 லட்சம் 3 லட்சம் நீங்கள் இழந்திருக்கீங்க. இந்த 4 லட்சம் 3 லட்சங்கிறது இன்றைய தேதிக்கு 3 பவுன் நகை, 4 பவுன் நகை. இப்போ திமுக ஆட்சியால் நீங்கள் இழந்தது 4 பவுன் நகை. யோசித்து பாருங்கன்னு சொல்லக்கூடிய இது வந்து எல்லா அம்மாக்களுக்கும் ஒரு நியாயமான விஷயமாக தோன்றும். சரிங்களா? இந்த 1000 ரூபாய் கொடுக்குறோம், 1000 ரூபாய் கொடுக்குறோம், 1000 ரூபாய் கொடுக்கணுங்கிறத இந்த அரசாங்கம் எவ்வளோ தூரம் கூவுதோ அவ்வளோ தூரம் அவங்களுக்கு அது மைனஸ் பாயிண்ட்டே. அப்படின்னா 1000 ரூபாய் கொடுத்துட்டு அந்த வீட்டுக்காரத்துலேருந்து 1500 ரூபாய் பிடுங்கிடுது மாதம். அப்போ அந்த வகையில் அவங்களுக்கு லாபங்கிறது இல்லை. அந்த இடத்துல அவங்க வந்து எல்லா வகையிலையுமே அவங்க வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. ஸோ இந்த திமுக ஆட்சி வீட்டுக்கு போகிறதுக்கு எத்தனையோ காரணங்களை நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு குடும்பத்தை நடத்துகின்ற குடும்ப அம்மாக்களுக்கு, பெண்களுக்கு இருக்கின்ற ஒரு விஷயம், முதல்ல பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை. நான் வீட்டுக்குள்ளே வெளியே விட்டு போனேன்னா திருப்பி வீட்டுக்கு நானே என் பிள்ளையோ என் மருமகளோ பத்திரமா வந்து சேருவோம் அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதத்தை இந்த அரசாங்கம் எனக்கு தரல. அது மிக முக்கிய காரணம். ரெண்டாவது, என் கணவரோட வருமானம் இல்லை, என் மகனோட வருமானம் ஏறவே இல்லை, ஆனால் செலவு மட்டும் ஏறிட்டே போகுது. இந்த 2 காரணம் தான் திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற மிக முக்கியமான காரணங்களாக இருக்கும். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இதற்கான பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது அதிமுக அம்மா ஆட்சி காலத்திலையும் சரி, எடப்பாடியார் ஆட்சி காலத்திலையும் பெண்களுக்கான பாதுகாப்பு இருந்துச்சு. அது மீண்டும் நிலைநிறுத்தப்படும். ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. தற்போது வரைக்கும் பல்வேறு நிகழ்வுகள் தொடர்பான உங்களோட பார்வைகள், கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி.